வணக்கம். நாள்தோறும் யூடியூபில் கண்டு மகிழ்வதை, ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள். பிளாகில் வணக்கம். இன்றைக்கி உலகமெல்லாம் கொண்டாடப்படுகின்ற ஒரு தினம் எதுன்னு கேட்டிங்கன்னா தந்தையர் தினம், ஃபாதர்ஸ் டே. இது ஏன் இந்த ஃபாதர்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, இது நம்ம ஊரில் உண்டா? எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ கேள்விப்பட்டதே இல்லைங்க. இந்த தலைமுறையில் புதுசாக ஏதாவது கொண்டு வர்றாங்க. வணிகமயமாக்கலை பொறுத்த மட்டும் இன்றைக்கி இந்த டே அந்த டே அப்படின்னு வருது, மதர்ஸ் டே அப்படிலாம் வருது. ஆனால் முக்கியமாக மேல்நாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட திருவிழாக்களில் ஒன்றுன்னு நான் கருதுகிறேன். அது என்ன காரணம் அப்படின்னா, நம்மெல்லாம் அப்பா அம்மாவோட இருக்கிறோம். நல்லா சொன்னால் நம்ம அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மாவும் நம்மளோட இருக்காங்க. அதனால் நமக்கு இதை பற்றி கவலை இல்லை. ஆனால் மேல்நாடுகளில் 18 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆணோ பெண்ணோ, அப்புறம் அப்பா அம்மாவோடு இருக்க மாட்டாங்க. இருக்கிறது அங்கே மரியாதை இல்லை. அதுக்கு பிறகு அவங்க தாங்களே தொழில் செய்யணும், தாங்களே படிப்புக்கு தேவையான பொருளை தேடிக்கிறணும். நம்ம முடிஞ்சால் திருமணத்துக்கு அவங்களே போய் ஏற்பாடு பண்ணிக்கிடுவாங்க. அப்பா அம்மாவுக்கு சொல்லிவிடுவாங்க, அவ்வளோதான். நம்ம ஊரில் இந்த கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவங்களுக்கு சொல்லுவாங்க, அவ்வளோதான். சில இதுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணிட்டு கூட போய் சொல்லுவாங்க, போன இப்போ 7ஆம் தேதி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த நாட்டினுடைய உரிமை. இங்கே நம்ம என்ன அப்படின்னா, இந்த நாளை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதில் அது வரைக்கும் நம்ம அப்பாவை அம்மாவை மற்றவர்களை அவ்வளோவா சரியாக ஒத்து பார்க்காம இருந்தால், ஒத்து பார்க்க வேண்டிய நாள் இந்த நாளுங்க. அது என்ன ஒத்து பார்க்குறது அப்படின்னா, தந்தையார் செய்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் ஒருவேளை நமக்கு எதிராக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் இளம் வயதில் வரும். சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அப்பாவை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்கும். எங்கள் அப்பா ஒரு கையில் பஸ்ஸை தள்ளிடுவார் அப்படின்னு இருக்கான் ஒருத்தன். எங்கள் அப்பா 2 கையில் ரயிலே தள்ளிடுவார்னு இருக்கான் இன்னொரு சின்ன பையன். இன்னொருத்தன் பார்த்தான், எங்கள் அப்பா ஒரு ஊதுனாருன்னா பஸ்ஸு பறந்துடும் அப்படின்னா. உங்கள் அப்பா பயில்வானான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, கண்டக்டரு அப்படின்னு இருக்காமே. அப்போ பிள்ளையாக இருக்கப்போ, சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அப்பாவை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வர என்ன ஆகும்னா, அப்பா அப்படி செய்யாத இப்படி செய்யாத அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு அவர் எதிராக இருக்காரோ போல தோணும். அம்மாட்ட கூட சொல்லுவோம், ஏம்மா போட்டு இப்படி படுத்துறாரு, இவர் எப்படிப்பா கல்யாணம் பண்ணா அப்படிலாம் கேட்போம். எது வரைக்கும் அப்படின்னா, இது கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்லப்போனால், உங்கள் அப்பாவை நல்லா கண்டிச்சு வைடா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. அப்பாவை மகன் கண்டித்து வைக்கிறதெல்லாம் வருது. ஆனால் ஒரு 35 வயசுக்கு மேலே ஒவ்வொரு பையனுக்கும் தன்னுடைய அப்பாவை பற்றிய பெருமைகள் தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனால், அவன் திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தந்தை ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அப்பா பெருமையாக தாங்க பேசிகிட்டு இருப்பான். எங்கள் அப்பா மாதிரி உண்டா, எங்கள் அப்பா மாதிரி அப்படியாக இப்படியாக அப்படின்னு. அப்போ தந்தையினுடைய பெருமையை முதலில் அறிந்து கொண்டு, பிறகு கொஞ்சம் மறந்து, பிறகு மீண்டும் அறிந்து கொள்ளுகின்ற தன்மையை நம்ம நாட்டில் உருவாகி வச்சுருக்கோம். மேல்நாடுகளில் பிரிஞ்சே போயிடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற போது தந்தையினுடைய பெருமை தெரிய வேண்டும். அவர் கொஞ்சம் கடுமையாக தான் இருப்பார். அம்மாவுடைய அன்புக்கும் அப்பாவுடைய அன்புக்கும் வேறுபாடு இருக்குங்க. அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, பலாப்பழம் மாதிரி. எப்படி மேலே முள்ளாக தான் இருக்கும், பிரிக்கிறது கஷ்டம், கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டத்தான் செய்யும். ஆனால் எல்லாம் செஞ்சு அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்ற போது அதில் இருக்கக்கூடிய சுவைக்கு ஈடில்லை, இணையில்லை. அதுபோல் தான் அப்பாவுடைய அன்பும் அதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்கிறதா இருந்தால், எதுவாக இருந்தாலும் அம்மா நம்மகிட்ட பாந்தமாக பேசுவாங்க. அப்பா பட்டுன்னு பேசிடுவார். அதான் ஒரு காரணம். அப்படி பேசிட்டாலும் கூட அவர் தன் பிள்ளை மேலே எப்படி அன்பு வச்சுருப்பாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா, நாங்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிற விஷயந்தான். என் நண்பர் செல்லக்கண்ணு கூட இது அடிக்கடி மேடையில் சொல்லுவார். சம்பளம் வாங்கிட்டு வந்த பையன் அம்மாட்ட கொண்டு வந்து கொடுத்தாலாம். முதல் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்து அம்மா உடனே அப்பாட்ட கொண்டு கொடுறா அப்படின்னு இருக்காங்க. இல்லைம்மா நீயே வாங்கிக்கம்மா அப்படின்னு இருக்கான். இல்லைடா அவர் தாண்டா உன்னை படிக்க வச்சார், அவர் தாண்டா உனக்கு உடையெல்லாம் எடுத்து கொடுத்தாரு, அவர் தாண்டா நீ பைக் கேட்டன்னு வாங்கி கொடுத்தாரு, அவர்கிட்ட கொண்டு கொடுறா. வேண்டாம்மா. ஏண்டா? இல்லைம்மா, என்னை படிக்க வச்சப்ப, எனக்கு உடை வாங்கி கொடுத்தப்ப, எனக்கு பைக் வாங்கி கொடுத்தப்ப
அவர் பணம் கொடுத்தப்பெல்லாம் அவர் கை மேலே இருந்ததுமா, என் கை கீழே இருந்ததுமா. இப்போ நான் என் சம்பளத்தை கொண்டு கொடுத்தேன்னு வைங்க, எங்கள் அப்பா கை கீழே போயிடுமா, என் கை மேலே வந்துடுமா. எங்கள் அப்பா கை ஒருபோது கீழே வரக்கூடாதுமா அப்படின்னு அந்த பையன் சொன்னோடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த அப்பா கண்கலங்கி போனாராம். எவ்வளோ கேட்க ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு தட்டில் சம்பளத்தை வச்சு அப்பாட்ட போய் நீட்டவும் அவர் அப்படி பெருமையாக அப்படி எடுத்துக்கிட்டு விபூதி எடுத்து அவனுக்கு பூசி விட்டாராம். இப்போ பாருங்கள், எல்லாரிடத்துலையும் அன்பு இருக்குது. நான் முத்துக்குமாருடைய கவிதைகளில் தந்தையினுடைய அருமையை பற்றி அவ்வளோ அருமையாக சொல்லுவாருங்க. எங்கள் தந்தையர் நாடுன்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு சொல்லி தாய்நாடுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பாரதியார் தந்தையர் நாடு அப்படின்னு சொல்லுவார். தந்தை அத்தகைய பெருமை மிக்கவர், சான்றாண்மை மிக்கவர். இன்னும் சொல்ல போனால் நமக்கு அவர் ஒரு வழிகாட்டி. அவர்தான் நம்முடைய முதல் ஆதர்ச புருஷன். இத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அப்பாவை நினச்சி வச்சுக்கோங்க. அப்பாவுக்காக தன் வாழ்நாளெல்லாம் பிரம்மச்சரியம் காத்த பீஷ்மர் பிறந்த நாடு இந்த நாடு. அப்பாவினுடைய ஒரு வார்த்தைக்காக, அப்பா கூட சொல்லலை, அம்மா தான் சொன்னாங்க காட்டுக்கு போன்னு சொல்லி, 14 ஆண்டுகள் காட்டுக்கு சென்ற ஒரு ராமன் பிறந்த நாடு இந்த நாடு. எனவே தந்தையர்களை மதிப்பதற்கான வாய்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது, பாரம்பரியம் நம்மிடத்தில் இருக்கிறது. தந்தையரை போற்றுவோம். மாதா பிதா குரு தெய்வம் என்றால் தெய்வத்திற்கு மிக அருகிலும் அதே போல் குருவுக்கு முன்பாகவும் இருப்பவர் யார் என்று கேட்டால் தந்தை தான். தந்தையர் தினத்தை போற்றுவோம், தந்தையரை மதிப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.